Hello students. Very good morning. In today class நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சொல்யூஷன் சாப்டர் ஒன் ஷாட். ஒன் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரிசைஸாக we are going to discuss the entire chapter solution. ஓகே, ஸோ நம்ம போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம்க்கு எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த கேட்டகிரி அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரிசைஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் போர்டு எக்ஸாமுக்குன்னு நீ தனியாக எதுவும் செப்பரேட்டாக நோட்ஸ் இதை படிக்கணுமா சார், எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும் சார், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. கிளாஸில் நான் என்னென்ன எழுதுறேனோ அதை மட்டும் நீ என்ன பண்ணு, நோட் பண்ணி வச்சுக்கோ. அதுவே மோர் தேன் எனஃப். நான் என்னென்ன எழுதுறேனோ அதை நீ எக்ஸாமில் எழுதினாலே போதும், கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் ஃபுல் மார்க் கிடச்சிரும். ரைட், ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லோரும் ரெடியா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நான் எழுத போகிற நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாட் வி நீட் டு டூ, ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா அப்ளிகேஷனில் மட்டும்தான் நம்ம கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவாங்க. தனியாக நீங்கள் போய்ட்டு என்ன பண்ண முடியாது, எங்கேயுமே டவுன்லோட்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபைன். ஸோ அதனால் மறக்காமல் ஆப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி அதுக்குள்ளே போனீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தது, அதனால் இங்கே 0% இருக்கும். ஸோ இப்போ போனீங்க அப்படின்னா டெய்லி என்னென்ன கிளாஸ் வருதோ எல்லாத்தோட கிளாஸ் நோட்ஸ், லெக்சர் லிங்க், டிபிபி எல்லாமே அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். எப்பயும் சொல்கிறது தான். யாராவது இன்னும் சார் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் சார், ஆனால் இன்னும் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்றவங்களும் இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணால் மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும், ரிஜிஸ்டரும் பண்ணணும். ஓகே ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது இன்னைக்கு கிளாஸில் சொல்யூஷன் ஒன் ஷாட் கரெக்டா? அப்போது டாபிக்ஸ் டு பி கவர்டு. என்னென்ன டாபிக்ஸ் இன்னைக்கு கிளாஸில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டெர்மினாலஜி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். சொல்யூஷன் அப்படின்னாலே என்ன டேர்ம்? வேப்பர் ப்ரெஷர். ஃபஸ்ட்டு வேப்பர் ப்ரெஷர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த வேப்பர் ப்ரெஷரை நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ வேப்பர் ப்ரெஷர், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வேப்பர் ப்ரெஷர், அதுக்கடுத்து மெயினாக என்னதுன்னா ரால்ஸ் லா. ரால்ஸ் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுக்கடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து இது கூட என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன் இல்லாமல் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மெயினான திங் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு கிளாஸில் எக்ஸ்க்ளூசிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சொன்னது புரிஞ்சுதா? ஸோ என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்? வேப்பர் ப்ரெஷர், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வேப்பர் ப்ரெஷர், ரால்ஸ் லா, ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன், அதுக்கடுத்து மெயினாக காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்போ ஃபஸ்ட்டு we will get into vapor pressure. First we will continue with the term vapor pressure. அப்போ vapor pressure அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீ சொல்லு ஃபர்ஸ்ட் vapor pressureனா என்ன? pressure exerted. எது pressure exert பண்ணுது அப்படின்னா நேமை வச்சே சொல்லலாம். Pressure exerted by the vapors of volatile liquid, vapors of volatile liquid on its surface. இதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். வேப்பர் ப்ரெஷர்னா என்ன? ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி வேப்பர்ஸ் ஆஃப் வாலடைல் லிக்விட் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். வாலடைல் லிக்விட்னா என்ன? எந்த லிக்விடுக்கு தானாக வேப்பர்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வாலடைல் லிக்விட். அப்போ ஒன்ஸ் வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆனதும் அந்த வேப்பர்ஸ் எனக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக
ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் பண்ணோம். அப்போ வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி வேப்பர்ஸ் ஆஃப் வாலடைல் லிக்விட் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். ஓகே, அப்போ எப்படி சார் இந்த வேப்பர் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும் அப்படின்னா லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ நல்ல கவனி, ஒரு க்ளோஸ்டு வெசல் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு க்ளோஸ்டு வெசல் எடுத்துக்கிறேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வாலடைல் லிக்விட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஒரு வாலடைல் லிக்விட் எடுத்துக்கிறேன். லெட் மீ டேக் எக்ஸாம்பிள் லிக்விட் வாட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லிக்விட் வாட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100. நான் வந்து டெம்பரேச்சர் சப்ளை பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் சப்ளையிங் டெம்பரேச்சர். நான் அப்படி டெம்பரேச்சர் சப்ளை பண்ணும்போது நல்ல கவனி, கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஹீட் ஆக ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன ஆகும், வேப்பர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டா? அப்போது வேப்பர்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது க்ளோஸ்டு வெசல் கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு என்ன ஆகும், ஃபார்ம் ஆன வேப்பர்ஸ்லாம் திருப்பி எனக்கு என்ன ஆக ஃபார்ம் பண்ணும், இட் வில் ட்ரை டு கண்டென்ஸ். கரெக்டா? ஃபஸ்ட்டு இட் வில் கெட் எவாப்ரேட். லிக்விட் மாலிகுல் எனக்கு எஸ்கேப் ஆகும், கண்டெய்னர் உள்ளேருந்து வேப்பர்ஸாக ஃபார்ம் ஆகும். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு என்ன ஆகும், ஃபார்ம் ஆன வேப்பர்ஸும் கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். வீட்டில் கவனிச்சிருப்போம், தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சோம் ஒரு பிளேட்டை போட்டு மூடி அப்படின்னா, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த பிளேட்டை எடுத்து பார்த்தோன்னா பிளேட்டுக்கு பேக் சைடில் தண்ணியாக இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போது எனக்கு என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் வில் பிகம் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் கண்டென்சேஷன். Rate of evaporation will becomes equal to rate of condensation. அப்போ எனக்கு once equilibrium அப்படின்னு சொல்லாமா, rate of evaporation is equal to rate of condensation அப்படின்னா நம்ம the equilibrium condition அப்படின்னு சொல்லாமா. அப்போ once ஈக்லிபிரியம் கண்டிஷன் அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கோ அந்த அமௌண்ட் ஆஃப் வேப்பர்ஸ் வில் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது அந்த அமௌண்ட் ஆஃப் வேப்பர்ஸ் எனக்கு இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது. அப்போ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேப்பர்ஸ் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா அது எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷருமே எனக்கு எப்படி ஆகிடும், கான்ஸ்டன்ட் ஆகிடும். கரெக்டாக? சேமாக தானே இருக்கும். அப்போ அது எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷருமே எனக்கு வேல்யூ எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் எனக்கு pressure exerted by these vapors which is present in the fixed amount என்ன பண்ணும், எங்க இது போய் pressure exert பண்ணும், on the surface of the liquid. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ பேசிக்கா வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா pressure exerted by the vapors on the surface of the liquid. அதுதான் நம்ம வந்து ஜென்ரலா வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த வேப்பர் ப்ரெஷரை அஃபெக்ட் பண்ணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வேப்பர் ப்ரெஷர். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வேப்பர் ப்ரெஷர். நல்ல கவனி, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வேப்பர் ப்ரெஷரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னது, டெம்பரேச்சர். செகண்ட் ஃபேக்டர் என்னன்னா இன்டர்மாலிகுலார் ஃபோர்ஸஸ். இன்டர்மாலிகுலார் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் மூணாவது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப மெயின், பாய்லிங் பாயிண்ட். மூணாவது என்னது, பாய்லிங் பாயிண்ட். எப்படி சார் டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ணும் வேப்பர் ப்ரெஷரை? இப்போ நீ சொல்லு, நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் இப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணனா மோர் அமௌண்ட் ஆஃப் வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா? அப்போ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஈக்லிபிரியம் கண்டிஷன் அட்டைன் ஆனதும் நம்பர் ஆஃப் வேப்பர்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த கண்டெய்னர் எனக்கு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்குமா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக வேப்பர் ப்ரெஷருமே எனக்கு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வேப்பர் ப்ரெஷரில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டெம்பரேச்சர் இஸ் directly proportional to vapor pressure. என்ன தெரிஞ்சுக்கணும், டெம்பரேச்சர் இஸ் directly proportional to vapor pressure. Very very important. Temperature is directly proportional to vapor pressure. Yes, புரிஞ்சுதா?
திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். இப்போ நீ சொல்லு, கண்டெய்னர்லேருந்து எனக்கு வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படி? வாட்டர் மாலிகுல். கரெக்டாக இங்கே உள்ள எனக்கு என்ன இருக்கும்? மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் கம்மியாக இருந்தது. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்? ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். நான் டெம்பரேச்சரை சப்ளை பண்ணேன்னா அந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணோம்? ஈஸியாக இந்த பாண்டை உடச்சி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது ஈஸியாக வேப்பர்ஸாக ஃபார்ம் ஆகிடும். மாலிகுல்ஸ் வில் எஸ்கேப் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டெய்னர். சொல்லலாமா? எஸ். ஸோ அப்போது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எனக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் எனக்கு என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் வேப்பர்ஸ் கெட்டிங் ஃபார்ம்டு வில் பி மோர். அப்போ வேப்பர் ப்ரெஷருமே எனக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் இப்போ இமேஜின் பண்ணு, இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில். இப்போ நீ சொல்லு, இந்த ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியுமா? இந்த டெம்பரேச்சர் என்ன எனர்ஜி நான் சப்ளை பண்ணாலும் இந்த பாண்டை உடைக்க முடியாது. ஏன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. கரெக்டாக? அப்போது கண்டிப்பாக எனக்கு வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகிற டெண்டன்சி கம்மி. ஸோ அப்போ எப்படி நம்ம எழுதலாம்? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு வேப்பர் ப்ரெஷர். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு வேப்பர் ப்ரெஷர். அடுத்து என்ன ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, பாய்லிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேப்பர் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு பாய்லிங் பாயிண்ட். ஏன் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாய்லிங் பாயிண்ட்னா என்ன? vapor pressure inside the container will be equal to atmospheric pressure. இப்போ பாய்லிங் பாயிண்ட் கம்மி அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் பாய்லிங் டெம்பரேச்சர் கம்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கம்மி டெம்பரேச்சர்லையே வேப்பர் ப்ரெஷர் இன்சைட் த கண்டெய்னர் எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துடுது? அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக வந்துடுது. அப்போது கம்மி டெம்பரேச்சர் நான் சப்ளை பண்ணும்போதே வேப்பர் ப்ரெஷர் உள்ள இருக்க வேப்பர் ப்ரெஷரும் எக்ஸ்டர்னல் வேப்பர் ப்ரெஷரும் சேமா இருக்கு அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகுது? அதிக அமௌண்ட் ஆஃப் வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? ஸோ பாய்லிங் பாயிண்ட் இஸ் லெஸ், வேப்பர் ப்ரெஷர் இஸ் மோர். இப்போ சிம்பிளா எடுத்துப்போம். பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆர்டர் சொல்லலாம்? லெட் மீ டேக் HI, HCl, HBr, HF. எதுக்கு அதிக பாய்லிங் பாயிண்ட் இருக்கும்? அதிக பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்எஃப்க்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன் ஹெச்எஃப்க்கு அதிக பாய்லிங் பாயிண்ட் இருக்கு? ரீசன் என்ன? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். கரெக்டா? ரீசன் என்ன சொல்லலாம்? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இதே நீ வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு இதுக்கு ஆர்டர் எப்படி இருக்கும்? வேப்பர் ப்ரெஷர் HI. இப்போ நீயே யோசி, ஹெச்எஃப்ல இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. அதை உடைக்க அதிக டெம்பரேச்சர் சப்ளை பண்றோம். அப்போ நீ சொல்லு, சின்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் மோர், வேப்பர் ப்ரெஷர் எனக்கு ஹெச்எஃப்ல அதிகமா இருக்குமா? இருக்காது. அங்கதான் வேப்பர் ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ஏன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. கரெக்டா? அப்போ எனக்கு என்ன ஆர்டர் இங்க வரும்? ஐ கேன் ரைட் தி ஆர்டர் லைக் திஸ். புரிஞ்சுதா? வேப்பர் ப்ரெஷர்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வேப்பர் ப்ரெஷர் புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோ. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ணி வச்சுக்கோ. எஸ், ஓகே. இங்கே ஹெச்ஐ இங்கே வரணும் ஆர்டரில். ஹெச்ஐ வந்து ஆர்டரில் இங்கே வரும். லெட் மீ ஒன் செகண்ட் ரைட். ஹெச்ஐ எனக்கு வந்து ஆர்டரில் அங்கே முன்னாடி வந்துடும். Let me write the order. HCl, HBr, HI. இங்கேயும் அதே தான். HI வந்து முன்னாடி வரணும். ஓகேவா? எஸ், டன். ஸோ நோட் பண்ணிக்கோ. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ், நோட் பண்ணிக்கோ. பாய்லிங் பாயிண்ட், வேப்பர் ப்ரெஷர். டன். ஸோ வேப்பர் ப்ரெஷர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த மூணு தான் என்னது? ப்ராப்பர்ட்டிஸ் விச் இஸ் அஃபெக்டிங்
vapor pressure. Factors affecting vapor pressure. Done. இப்போ எதுக்கு மூவ் பண்றோம்? We are moving into Raoult's law. We are moving into Raoult's law. Raoult's law. Raoult's law எடுத்துக்கிட்ட அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரெண்டு கேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கேஸ் பார்க்க போறோம் அப்படின்னா கேஸ் 1. கேஸ் 1 என்னன்னா ரெண்டுமே எனக்கு வாலடைல் லிக்விடா இருந்துச்சு அப்படின்னா கேஸ் 1 என்னதுக்கு ரெண்டுமே வாலடைல் லிக்விடா இருந்துச்சுன்னா அதாவது ஃபார் 2 volatile liquids எடுத்துக்கோ. ஒரு கண்டெய்னர் இருக்கு. இதுல பார்த்தேன்னா ரெண்டுமே இருக்கு. volatile liquid A plus volatile liquid B. இப்போ நீ சொல்லு இதுல ரெண்டுமே எனக்கு என்ன பண்ணும்? வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? இங்க ஃபார்ம் ஆகிற வேப்பர்ஸ்ல எனக்கு ரெண்டுமே இருக்கும். கரெக்டா இல்லையா? எஸ், ரெண்டுமே இருக்குமா இல்லையா? பிரஷர், அதாவது தமிழ் கரெக்டா தமிழ்லயே சொல்றேன். வாலடைல் லிக்விட் ஏ, வாலடைல் லிக்விட் பி. அப்போ இந்த வேப்பர் நீ எடுத்து பார்த்தேன்னா ஏ மாலிகுல்னால ஃபார்ம் ஆகிற வேப்பரும் இருக்கும், பி மாலிகுல்னால ஃபார்ம் ஆகிற வேப்பர்ஸும் இருக்கும். கரெக்டா? அப்போ இத டோட்டல் பிரஷர் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம டோட்டல் பிரஷரை எக்ஸாக்டா எப்படி எழுதலாம்? டோட்டல் பிரஷர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? பிடின்னு சொல்லலாம் ஆர் பிஎஸ். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? PA plus PB. PA என்னது? pressure exerted by vapors A formed from liquid molecule A. PB na pressure exerted by vapor B formed by liquid molecules B. சொன்னது புரிஞ்சுதா? அப்போ இதே இதுக்கு இன்னொன்று ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. நான் PTனே வச்சுக்கிறேன், டோட்டல் பிரஷர். PA அப்படின்றது எப்படி எழுதலாம்? P0A கை A plus P0B கை B. P0A கை A plus P0B கை B. அப்போ நல்ல கவனி, PT is equal to P0A கை A plus P0B கை B னா P0A னா என்ன, P0B னா என்ன, அது இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். P0A அப்படின்றது வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் லிக்விட் A. வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் லிக்விட், அதாவது இந்த கண்டெய்னர்ல வெறும் வாலடைல் லிக்விட் ஏ மட்டும் எடுத்து அங்க எனக்கு என்னென்ன வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அது 100% எதுலேருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்கும்? ஏ மாலிகுல்லேருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம கண்டெய்னர்ல என்ன பண்றோம்? 100% ஏ எடுத்துக்கிறோம். கரெக்டா? ஸோ அதுதான் என்னது? P0A. அப்போ P0B அப்படின்னா என்னது? வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் லிக்விட் பி. சப்போஸ் நான் கண்டெய்னர்ல வெறும் வாலடைல் லிக்விட் பி எடுத்து அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற வேப்பர்ஸ் எல்லாமே எனக்கு என்னது? வெறும் பி தான். கரெக்டா? எனக்கு ஏனால ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்குமா? எதுவும் இருக்காது. ஏன்னா நம்ம கண்டெய்னர்ல எடுத்ததே வெறும் பி மட்டும் தானே. ஸோ அதனால தான் P0A P0B. அதை வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் லிக்விட் ஏ, வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் லிக்விட் பி. அதாவது ஏ மட்டும் எடுத்தோம்னா என்ன வேப்பர் பிரஷர், பி மட்டும் எடுத்தோம்னா என்ன வேப்பர் பிரஷர். அதே PT அப்படின்னா என்னது? எனக்கு ரெண்டுமே. அதாவது PT ஆர் PS அப்படின்னா எனக்கு என்னது? வேப்பர் பிரஷர் ஆஃப் லிக்விட் சொல்யூஷன். ஏன் நான் வேர்டு சொல்யூஷன் யூஸ் பண்றேன்? ஏன்னா நான் ரெண்டுத்தையும் என்ன பண்றேன்? மிக்ஸ் பண்றேன். கரெக்டா? நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றேன். அப்போ கை ஏ கை பி. கை ஏ நம்ம என்னன்னு சொல்லலாம்? எஸ், கை ஏ கை பி என்னன்னு சொல்லலாம்? கை ஏ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ. மோல் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம். கை ஏ அப்படின்றது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ. அப்போ அதே மாதிரி கை பி அப்படின்றது என்னது நம்மளுக்கு? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பி. கை ஏ அப்படின்றது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ, கை பி அப்படின்றது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பி. இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் லிக்விட் சொல்யூஷன் இல்லைனா டோட்டல் வேப்பர் பிரஷர்.
எஸ், இது என்னென்னு எழுதலாம்? பிடி ஆர் பிஎஸ் அப்படின்னா டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் இல்லைனா சொல்யூஷன், எதுனாலும் ஓகே. ஓகே, அப்போ பிஏ பிபினா என்ன சார்? பிஏன்றது என்னது? pressure exerted by liquid molecule A present in the solution. கரெக்டா? அப்போ இப்படி எழுதலாமா? PA அப்படின்றது vapor pressure of A in liquid solution. PB அப்படின்றது என்னது? vapor pressure of B in liquid solution. ஏன்னா word total vapor pressure of solution. ஏன் நான் word solution இங்க யூஸ் பண்றேன்? ஏன்னா எனக்கு ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. ஏவும் மிக்ஸ் ஆயிருக்கு, அட் த சேம் டைம் எனக்கு பியுமே மிக்ஸ் ஆகியிருக்கு. சொன்னது புரிஞ்சுதா? எஸ், கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரால்ஸ் லா அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. கேஸ் 1 ஃபார் 2 volatile liquids. எஸ், இப்போ இதுக்கு கிராஃப் வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும் ரால்ஸ் லா? நெக்ஸ்ட் கிராஃப். கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கோ, சப்போஸ் வேப்பர் பிரஷர் ஆஃப் ஏ வந்து எனக்கு ஏ காம்போனன்ட் பி காம்போனன்ட் ரெண்டு இருக்கு. ஓகேவா? நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏ இஸ் மோர் வாலடைல் தேன் பி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ சப்போஸ் இமேஜின் பண்ணு, நான் உங்ககிட்ட ரெண்டு காம்போனன்ட் கொடுக்குறேன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே வேப்பர் ப்ரெஷர் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்கும். கரெக்டா? நம்ம ஆனால் என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்? ஏ இஸ் மோர் வாலடைல் தேன் பி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஏ இஸ் மோர் வாலடைல் தேன் பி அப்படின்னா என்னென்னு எழுதலாம்? பி நாட் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி நாட் பி. அதாவது பி நாட் ஏ எனக்கு இங்கே இருக்கு அப்படின்னா பி நாட் பி எனக்கு இங்கே இருக்கும்னு வச்சுப்போம். இப்போ இங்க பி நாட் ஏ மட்டும்தான் இருக்கு. அப்போ காம்போனன்ட் கை ஏ எனக்கு இருக்கும், கை பி ஏதாவது இருக்குமா? பியோர் லிக்விட் பி நாட் ஏ அப்படின்னா என்னது? வேப்பர் பிரஷர் ஆஃப் ஏ இன் பியோர் ஏ. ஏ மட்டும்தான் இருக்கும், பி காம்போனன்ட் இருக்காது. அதனால தான் நம்மளுக்கு பி நாட் ஏ ஃபார்ம் ஆகுது. அதனால கை பி வேல்யூ என்னன்னு வச்சுப்பேன்? 0ன்னு வச்சுப்பேன். இங்க பார்த்தேன்னா பி நாட் பி இருக்கு. பி நாட் பி இருக்குன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கை பி காம்போனன்ட் மட்டும்தான் இருக்கு, கை ஏ காம்போனன்ட் இல்லை. ஏன்னா பியோர் பி நாட் ஏ பி நாட் பி அப்படின்றது நம்மளுக்கு என்னது? பியோர் லிக்விட் ஏ பியோர் லிக்விட் பி. அப்போ இப்போ நல்லா கவனி, எக்ஸ் ஆக்சஸ் இங்கே வந்து மோல் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆக்சஸில், ஒய் ஆக்சஸில் நான் என்ன பண்ணுறேன்? வேப்பர் ப்ரெஷர் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா லெட் மீ கீப் இட் அஸ் ஓகே வேப்பர் ப்ரெஷர் ஆர் ஓகே வேப்பர் ப்ரெஷர். நல்ல கவனி, அலாங் எக்ஸ் ஆக்சஸ் இப்போ நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கையே வேல்யூ என்ன ஆகுது? கரெக்டாக சொல்லு. கையே வேல்யூ எனக்கு என்ன ஆகுது? 1லேருந்து 0 டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டா? அப்போ இந்த வேல்யூமே எனக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சொன்னது புரிஞ்சுதா? அப்போ கை பி வேல்யூ நீ பாரு, கை பி வேல்யூ அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் எனக்கு என்ன ஆகுது? 0லேருந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பி நாட் பி வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரால்ஸ் லா படி இந்த லைன் இதுக்கு நம்ம கை பியை தான் ரெப்ரசன்ட் பண்ணி வரைஞ்சிருக்கோம். கரெக்டா? அப்போ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா PB is equal to P naught B கை B. அதே மாதிரி இந்த லைன் எதுக்கு வரைஞ்சோம்? P naught Aக்கு. அப்போ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? PA is equal to P naught A கை A. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு லைனை ஜாயின் பண்ணுறேன். இந்த ரெண்டு லைன் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் ப்ரெஷர் PT கிடைக்கும். PT is nothing but P naught A கை A plus P naught B கை B. ஆர் ஒன் மோர் எக்ஸ்பிரஷன் நம்மளால் எப்படி எழுத முடியும்? PT is equal to PA plus PB. PT is equal to PA plus PB அப்படின்னு எழுதலாம். டன், பர்ஃபெக்ட். அப்போ இதுதான் என்னது? கிராஃப் ஃபார் கிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ரால்ஸ் லா. டன். யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ வரைக்கும்? எஸ், கிராஃப் நோட் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிராஃப். எஸ்,
நோட் பண்ணிக்கோ. கிராஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபைன். இப்போ நல்ல கவனி. கேஸ் 1 ஃபார் 2 வாலடைல் லிக்விட்ஸ் எழுதினேன், கரெக்டா? இப்போ அடுத்து கேஸ் 2, அதே ரால்ஸ் லால கேஸ் 2 எழுத போறேன். ரால்ஸ் லா கேஸ் 2 என்னது? கேஸ் 2 one liquid is volatile and other one liquid is non-volatile. கரெக்டா? கேஸ் 1 நம்ம என்ன பார்த்தோம்? 2 liquids are volatile. ஆனா இங்க என்ன பண்ண போறோம்? இல்லை இப்படி பண்றேன், solute அப்படி எடுத்துருவோமா? கேஸ் 2 when solute is non-volatile, எதை ஆட் பண்றோமோ அங்க ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்ணேன்? for 2 volatile liquids, கரெக்டா? இந்த எக்ஸ்பிரஷன் சப்போஸ் இப்போ நான் அதுல ஒரு solute ஆட் பண்றேன், கேஸ் 2 when non-volatile solute is added. நேம்லயே இருக்கு non-volatile solute அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டா? when solute is non-volatile. எத்தனை தடவை சார்? ஏன்னா எக்ஸாம்ல அப்படியே எழுதுவீங்க, கரெக்டா? அதனால தான் ப்ராப்பராக எழுதுறேன். when solute is non-volatile அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இப்போ இதே கண்டெய்னர் இப்போ எடுத்துக்க போறேன். இதே கண்டெய்னர், அந்த கேஸ்ல அந்த கண்டெய்னர்ல பார்த்தோம்னா எனக்கு என்னென்ன இருந்தது? ஒன்று வந்து volatile liquid A plus non-volatile solute, என்னது? non-volatile solute B. நேம்லேயே இருக்கு, அது நம்மளுக்கு என்னது? non-volatile. அப்போ எனக்கு அதுலேருந்து வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? நீயே சொல்லு, அதுலேருந்து எனக்கு வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? எந்த பாசிபிலிட்டியுமே கிடையாது. அப்போ இங்க ஃபார்ம் ஆகிற வேப்பர்ஸ் எல்லாமே எனக்கு என்ன வேப்பர்ஸ் தான்? it is formed only from A. அப்போ it is formed only from A னா இந்த எக்ஸ்பிரஷன்ல இந்த டேர்மை நான் என்ன பண்ணிடலாம்? 0 பண்ணிடலாமா? ஏன்னா B எனக்கு என்னது? நான் வாலடைல் சொல்யூட். அப்போ இந்த டேர்மை 0 பண்ண அப்படின்னா எனக்கு PT வேல்யூ என்னவா இருக்கும்? எஸ், ரால்ஸ் லா படி நம்மளுக்கு தெரியும் PT is equal to P0A chi A plus P0B chi B. அப்போ B அப்படின்றது நான் வாலடைல் சொல்யூட். நான் வாலடைல் சொல்யூட்டை நான் டீல் பண்ண அப்படின்னா இந்த என்டையர் எக்ஸ்பிரஷனுமே எனக்கு என்ன ஆயிடும்? the entire expression will become 0. அப்போ PT வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? PT is nothing but P0A chi A. கரெக்டா? PT will become P0A chi A. Very very important my dear students. Fine. PT will become equal to P0A chi A. ஏன்னா B component எனக்கு என்னது? ஆக்சுவலா B component எனக்கு என்னது? நான் volatile. அப்போ as usual PT இப்போ குவிக்கா PT அப்படின்னா என்னது? vapor pressure of what is happening? One second my dear students. Yes, PT is total vapor pressure. PT is total vapor pressure of liquid solution. ஏன் liquid solution சொல்றேன்னா solute ஆட் பண்ணிட்டேன்ல. P0A அப்படின்றது என்னது? vapor pressure of pure liquid A. chi A அப்படின்றது என்னது? mole fraction of A. PA
கரெக்டா? Pt is equal to P naught A chi A. It is nothing but one more expression எழுதலாம். எப்படி எழுதலாம்? Pt is equal to P naught A chi A is nothing but PA. Total pressure will be equal to PA. That is, PA is the vapor pressure of liquid A in solution. அப்போ PT is equal to PA plus PB ன்னு சொல்லி கொடுத்தேன். கரெக்டா? அதுக்கு இன்னொன்று ஒரு நேமுமே இருக்கு. என்னன்னு சொல்லலாம்? PT is equal to PA plus PB. PA அப்படின்றது வேப்பர் பிரஷர் ஆஃப் A in liquid solution. B அப்படின்றது வேப்பர் பிரஷர் ஆஃப் B in liquid solution. ஆனா இது ரெண்டுமே எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது? டோட்டல் பிரஷருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. Pressure contributed to the total pressure is called as partial pressure. அப்ப PA நம்ம என்னன்னு சொல்லலாம்? partial pressure of A னு சொல்லலாம். PB நம்ம என்னன்னு சொல்லலாம்? partial pressure of B அப்படின்னு சொல்லலாம். Done. புரிஞ்சுதா? இந்த comparison is very very important my dear students. அப்போ இப்ப ஐடியல் சொல்யூஷனோட கிராஃப் எனக்கு என்ன ஆகும்? அப்போ இப்ப இந்த கிராஃப் பார்த்தோம்னா நம்ம எதுக்கு வரைஞ்சோம்? கேஸ் 1க்கு. இங்கே கம்பேரிசனுக்கு வரையினேன், ஸோ அதனால வசதியா இருக்கும். இது கேஸ் 1க்கு. அப்போ கேஸ் 2க்கு நம்ம கிராஃப் வரைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வாட் வில் ஹேப்பன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நல்ல கவனி. கேஸ் 2க்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா let me draw the graph here. Once again let me draw the graph. அப்போ கேஸ் 2க்கு if I draw the graph here, how the graph will be? எஸ், அதே இங்க என்ன எடுத்துக்கிறோம்? பாயிண்ட் P naught A, P naught B பாசிபிளா? கேஸ் 2ல எனக்கு என்னது? B அப்படின்றது நான் வாலடைல் சொல்யூட். அப்போ அது எனக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரே ஒரு கிராஃப் தான் பாசிபிள். திஸ் வில் பி த கிராஃப். கரெக்டா? எஸ், திஸ் வில் பி த ஒன்லி கிராஃப் பாசிபிள். அப்போ எனக்கு இங்க என்ன இருக்கும்? chi A is equal to 1, chi B is equal to 0. இங்க எனக்கு என்ன இருக்கும்? chi A is equal to 0. B is non-volatile. B எனக்கு என்னது? non-volatile. அப்ப எனக்கு அங்க வேற எதுவுமே pressure எதுவுமே எனக்கு ஃபார்ம் ஆயிருக்காது. Perfect. Yes my dear students. அப்போ நல்ல கவனி. இந்த கிராஃப் எனக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? PA is equal to P naught A chi A. This is nothing but what we can write? PA is equal to PT in case of non-volatile solute is added. Done. அப்போ சார் இந்த கிராஃப் ரால்ஸ் லா எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் என்னது சார் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு சொல்யூஷனை பத்தி படிக்கிறதுக்காக தான் இந்த கிராஃப் எல்லாமே. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நீ அடுத்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சொல்யூஷன் நம்ம ஜென்ரலா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா let me start here. அப்போ நம்மளுக்கு சில கான்செப்ட் இருக்கு. என்ன? ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன். அப்போ நல்ல கவனி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்னென்ன சொல்ல போறேனோ ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னா எதை சொல்லுவோம் ஜென்ரலா அப்படின்னா சொல்யூஷன் விச் ஒபே ரால்ஸ் லா. சொல்யூஷன் ஒபேஸ் ரால்ஸ் லா. அப்ப நான் ஐடியல் சொல்யூஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம்? do not obey ரால்ஸ் லா. அப்போ நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்தோம்னா அது எனக்கு என்ன பண்ணாது? ரால்ஸ் லாவை ஒபே பண்ணாது. அப்போ ஐடியல் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எழுதலாம்? PT is equal to P naught A chi A plus P naught B chi B. சொல்லலாமா? அப்போ நான் ஐடியல் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னு சொல்ல முடியும்? PT is not equal to P naught A chi A plus P naught B chi B. சொல்லலாமா? எஸ். ஸோ
when it comes to ideal solution எனக்கு என்ன பண்ணும் ரால்ஸ் லாவை ஒபே பண்ணும் பட் நான் ஐடியல் சொல்யூஷன் ரால்ஸ் லாவை ஒபே பண்ணாது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரால்ஸ் லா அப்படின்றது நம்ம இப்போ பேசிக்காக எதை வச்சு நம்ம பண்ணோம், தியரியை வச்சு தான் பண்ணோம். கரெக்டாக கம்ப்ளீட் கிராஃபு எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாக தியரியை வச்சு நம்ம படித்தோம். ரால்ஸ் லா, வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னு. அப்போது ரால்ஸ் லா ஐடியல் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நீ பார்த்த அப்படின்னா தியரட்டிக்கல் வேப்பர் ப்ரெஷர் will be equal to observed vapor pressure. Theoretical vapor pressure will be equal to observed. சார் எங்கே போய் சார் நான் அப்சர்வ் பண்ணுறேன், in laboratory, that is by experiment. அப்போ ரால்ஸ் லா ஒபே பண்ணும் ஒரு சொல்யூஷன் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்ம தியரட்டிக்கலாக படித்த வேப்பர் ப்ரெஷரும் எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா படிக்கிற வேப்பர் ப்ரெஷரும் ரெண்டுமே எனக்கு எப்படி வரும், சேமாக இருக்கும். அதே நான் ஐடியல் சொல்யூஷனில் பார்த்தோம் அப்படின்னா தியரட்டிக்கல் வேப்பர் ப்ரெஷர் will not be equal to observed vapor pressure. அப்போ it is not equal to அப்படின்னா எனக்கு ரெண்டு கேட்டகரி இருக்கு. என்ன கேட்டகரி இருக்கு, ஒன்று observed vapor pressure can be greater than theoretical vapor pressure. இன்னொன்று ஒரு கேட்டகரி என்னது, observed vapor pressure can be lesser than தியரட்டிக்கல் வேப்பர் ப்ரெஷர். ரெண்டு பாசிபிலிட்டியுமே இருக்குல்ல, ஒன்று எக்ஸ்பெரிமெண்டல் வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக வரலாம் ரால்ஸ் லா வேப்பர் ப்ரெஷரை விட, இல்லை எக்ஸ்பெரிமெண்டல் வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகவும் வரலாம் ரால்ஸ் லா வேப்பர் ப்ரெஷரை விட. அப்போது இந்த கேஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது இது ஐடியல் சொல்யூஷன். நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு ஒன்ஸ் அகைன் ரெண்டு கேட்டகரி வருது. ஐ எம் ஸ்பிளிட்டிங் திஸ் இன்டு டூ கேட்டகரி. என்னது சார் அந்த ரெண்டு கேட்டகரி அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வேப்பர் ப்ரெஷர், அப்சர்வ்டு வேப்பர் ப்ரெஷர் இஸ் கிரேட்டர் தேன் தியரட்டிக்கல். அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் வேப்பர் ப்ரெஷர் எனக்கு அதிகமாக இருக்குது தியரட்டிக்கலை விட. அப்போ அதை என்னன்னு சொல்லுவோம், நான் ஐடியல் சொல்யூஷன் வித் பாசிட்டிவ் டீவியேஷன். அப்போது அப்சர்வ்டு வேப்பர் ப்ரெஷர் எனக்கு கம்மியாக வந்தது தியரட்டிக்கல் வேப்பர் ப்ரெஷரை விட அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் deviation அப்படின்னு சொல்லுவோம். அப்போ when it comes to ideal solution we are having so many things. Ideal solution na the solution which obeys Raoult's law, but non-ideal solution பொறுத்த வரைக்கும் எனக்கு non-ideal solution, positive deviation, negative deviation ரெண்டு இருக்கு. இப்போ ஒரு சிம்பிளா கொஸ்டின் கேட்குறேன், இந்த கிராஃப் ரால்ஸ் லா கிராஃப் பார்த்தோம்ல, அப்போ இந்த கிராஃப் எதுக்கு அப்ளிகபிள், this graph is applicable for ideal solution. அப்போ graph எதுக்கு applicable, it is for ideal solution. அப்போ ideal solutionக்கு இந்த graph எனக்கு என்னது applicable. ideal solutionனா என்ன, yes solution which obey Raoult's law, solution which obey Raoult's law. அப்போ அதான் ideal solution நோட graph. அப்போ நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு ஐ வில் எக்ஸ்பிளைன், கிராஃப்மே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அப்போது எப்படி சார், வெரி சிம்பிள், நல்ல கவனி. இப்போது ஏபி சொல்யூஷனை நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஐடியல் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நீ பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு தனியாக ஏ காம்போனன்ட் இருக்கும், தனியாக பி காம்போனன்ட் இருக்கும், அது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணுவேன். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, intermolecular forces between AA and BB is equal to AB. intermolecular force between first A container வெறும் AA மாலிகுலுக்கான intermolecular force தான் இருக்கும். அதே மாதிரி BB container are equal to AB. பாசிட்டிவ் டீவியேஷன்ல பார்த்த அப்படின்னா intermolecular force between AA and BB is greater than AB. என்ன அர்த்தம், தனியா A காம்போனன்ட் தனியா ஒரு கண்டெய்னர்ல வச்சிருக்கேன், B காம்போனன்ட் தனியா ஒரு கண்டெய்னர்ல வச்சிருக்கேன். அப்படி தனியா வச்சிருக்கும் போது இருக்கிற இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு எதோட, நான் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ இன்டைரக்டா என்ன சொல்றாங்க, நான் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மியா ஆயிடுச்சு,
தனியாக இருக்கும்போது இண்டிவிஜுவல் ஏஏ ஃபோர்ஸ் பிபி ஃபோர்ஸ் தான் கிரேட்டராக இருக்குது. எதை விட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ஆகிற ஏபி ஃபோர்ஸ். அப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் லெஸ்னா எனக்கு வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகும்? அதிகமாக இருக்கும். அப்போது அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சின்ஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்? வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ். சொன்னது புரிஞ்சுதா? எஸ், எவ்ரிபடி கெட்டிங் த பாயிண்ட்? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டன். ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ். டன். அப்போது இப்போ நீ நல்ல கவனி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தேன்னா, மேக் அ நோட். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் பிட்வீன் ஏஏபிபி இஸ் கிரேட்டர் தேன் ஏபி. அப்போது இங்கே கவனிச்ச அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்? எனி ஐடியா என்ன ஃபோர்ஸ் இங்கே எனக்கு அதிகமாக இருக்கும்? நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு எடுத்தேன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் பிட்வீன் எனக்கு என்னது? ஏஏ அண்ட் பிபி இஸ் லெஸ் தேன் எனக்கு என்ன ஃபோர்ஸு? ஏபி ஃபோர்ஸ். அப்போ எனக்கு அங்கே இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்? எஸ், வாட் வில் ஹேப்பன்? எனக்கு வேப்பர் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். டன். புரிஞ்சுதா? யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ், எனிபடி இஸ் ஹேவிங் எனி டவுட்ஸ்? ஓகே, 1 செகண்ட். என்ன சார்? இல்லை, நடுவில் யாரோ வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்னாச்சு? சும்மா போட்டிங்களா அசோக் சார் ரெக்கார்டிங்னு? நான் குறுக்கில் வேற வந்துட்டேன். சரி, இல்லைனா முடிச்சிருப்பா ஒரே ஷாட்டில். எதுக்கு இவ்வளோலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க? நீங்க போட்டீங்க, சரி அசோக் சார் ரெக்கார்டிங்னு போட்டிங்களா? சரி ஓகே, என்னடாச்சு? அது ஆல்ரெடி இருந்தது அந்த நோட் பேட்ல. அதில் நான் அழிச்சா ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அழிக்காம நான் பக்கத்துலேயே போட்டேன். நீங்க இருக்கீங்களே, நான் உடனே என்ன நினைச்சேன்னா, ஓகே அவர் ரெக்கார்டிங் போல ஏதோ எமர்ஜென்சி. 5 to 6 டைம் நீங்க பார்க்கலையா? டைமிங் பார்க்கல ப்ரோ. அது வெளியில வந்துட்டேன். என்ன இப்பதான் வந்தீங்களா? இப்பதான் வந்து இது இந்த தமிழ் ரெக்கார்டிங் ப்ரோ. ஒன் ஷாட் half an hour முடிஞ்சு அடுத்து ஒரு half an hour முடிச்சு விட்டுருவேன். 1 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்களா? அவ்வளவுதான், 1 மணி நேரம். அடுத்த டாபிக் எனக்கு 1 மணி நேரம் தான். நான் முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். சரி முடிச்சிட்டு வாங்க. இதை முடிச்சா ஒர்க் முடிஞ்சது. நான் இதுக்கு டிபிபி சொல்யூஷன் போட்டிங்களா? இன்னும் போடல. ஆமா, இப்போ நான் பண்ணலாம்னு இருக்கேன். மெசேஜ் போட்டுச்சா அந்த அம்மா? எதுவும் போடல. போட்டுறோம் இன்னைக்கு ஃப்ரைடேல கண்டிப்பா போட்டுறோம் மெசேஜ். போட்டுச்சுன்னா சண்டே உட்காந்து பண்ணிக்க வேண்டியதான். சரி முடிச்சிட்டு வாங்க ப்ரோ. இப்போ தமிழ் ரெக்கார்டிங் பண்ண போறீங்களா B2G-யா? B2G-யா? எனக்கு தமிழ் ரெக்கார்டிங் இன்னி இல்ல, மண்டே தான். மண்டே தானா? ஓகே ஓகே, ஜாலி தான். ஸோ இங்கே இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எனக்கு என்ன ஆகும்? எக்ஸாக்டா ஏஏ ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு இங்கே ஏஏ ஃபோர்ஸ் பிபி ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். எதை விட? ஏபியை விட. அப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுது? எஸ், வேப்பர் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிறது கம்மி ஆகிடும். ஸோ சொன்னது புரிஞ்சுதா? எஸ். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ். ஓகே, நவ் வி வில் மூவ். இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஏஏபிபி இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு பார்த்துட்டோம். கரெக்டா? நெக்ஸ்ட் ஐடியல் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ மிக்ஸ் பண்ணுற 2 சொல்யூஷனை. கரெக்டா? அப்போது எனக்கு டெல்டா ஹெச் மிக்சிங் எனக்கு என்னவா இருக்கும்? டெல்டா ஹெச் மிக்சிங் 0. வால்யூம் மிக்சிங் எனக்கு என்ன ஆகும்? டெல்டா வி மிக்சிங் வில் பி ஈக்குவல் டு 0. என்ட்ரோபி வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் 0. அப்போ அதே மாதிரி பாசிட்டிவ் டீவியேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்தால்பி ஆஃப் மிக்சிங் எனக்கு என்னவா இருக்கும்? கிரேட்டர் தேன் 0. அதே டெல்டா வி மிக்சிங் பார்த்தோன்னா லெஸ்ஸர் தேன் 0. அடுத்து பாசிட்டிவ் டீவியேஷன். கரெக்டா? எஸ், டெல்டா வி மிக்சிங் இஸ் கிரேட்டர் தேன் 0. அடுத்து டெல்டா எஸ் எனக்கு என்ட்ரோபி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. எந்த டீவியேஷனாக இருந்தாலும் என்ட்ரோபி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்போம். கரெக்டா? அப்போது நெகட்டிவ் டீவியேஷனில் டெல்டா ஹெச் மிக்சிங் எனக்கு என்னவா இருக்கும்? லெஸ்ஸர் தேன் 0. டெல்டா வி மிக்சிங் எனக்கு என்னவா இருக்கும்? டெல்டா வி மிக்சிங் இஸ் ஆல்சோ லெஸ்ஸர் தேன் 0. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் என்னது? ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன். அப்போது ஐடியல் சொல்யூஷன் கிராஃப் பார்த்தோம். இப்போ நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு கிராஃப் எக்ஸாக்டாக எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் டிவியேஷன் அண்ட் தென் நெகட்டிவ் டிவியேஷனுக்கான கிராஃப்.
நல்ல கவனி. பாசிட்டிவ் டீவியேஷன் அதே கிராஃப் தான். அதே கிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமா? எஸ். அப்போ இந்த கிராஃப் எனக்கு எதுக்கு அப்படின்னா ஐடியல் சொல்யூஷனுக்கு. பாசிட்டிவ் டீவியேஷன் அப்படின்னா நான் என்ன ஆகும்னு சொன்னேன்? எனக்கு வேப்பர் பிரஷர், அப்சர்வ்டு வேப்பர் பிரஷர் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பெரிமெண்டல் வேப்பர் பிரஷர் அதிகமாக இருக்கும். எதை விட? தியரட்டிக்கல் வேப்பர் பிரஷரை விட அதிகமாக இருக்கும். அப்போ நீ நல்லா கவனிச்சனா எனக்கு டோட்டல் வேப்பர் பிரஷர் என்ன ஆகுது? அதிகமாகுது. அப்போ இந்த கர்வ் அப்படி இருக்கும். அப்போ பிஏ கர்வ் எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி வரும். அப்போ பிபி கர்வுமே எனக்கு இப்படி இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? அப்போ பாசிட்டிவ் டீவியேஷன் இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? பாசிட்டிவ் டீவியேஷன். அப்போ நெகட்டிவ் டீவியேஷனுக்கு கர்வ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, நெகட்டிவ் டீவியேஷன்ல என்ன ஆகுது? அப்சர்வ்டு வேப்பர் பிரஷர் இஸ் பிகமிங் லெஸ்ஸர் than தியரட்டிக்கல் வேப்பர் பிரஷர். அப்போ எனக்கு டோட்டல் பிரஷரோட கிராஃப் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காது. கர்வ் டுவர்ட்ஸ் டவுன் சைடு. கர்வ் எனக்கு எப்படி இருக்கும்? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்துரும். அப்போ இந்த கர்வுமே எனக்கு எப்படி இருக்கும்? கீழே கொஞ்சம் கர்வ் மாதிரி வந்துடும். இதுவுமே ஏன் டாட்டட் லைன்ல வரையினா அப்புறம் கிராஃப் கச்சமுச்சான ஆயிடும். அதனால சொன்னது புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரால்ஸ் லா, ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன். இட் இஸ் ஃபைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? அப்போ அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன? காலிகேட்டிவ்ஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி சில திங்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷனோட எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஐடியல் சொல்யூஷன் அதோட எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நான் ஐடியல் சொல்யூஷன். நான் ஐடியல் சொல்யூஷன் வரும்போது என்ன வரும்? பாசிட்டிவ் டீவியேஷன், அதுக்கு அடுத்து நெகட்டிவ் டீவியேஷன். இதோட எக்ஸாம்பிள்ஸ். எஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஷின்லையும் கேட்கலாம், 2 மார்க் கொஷின்லையும் கேட்கலாம். ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே? அப்போ ஐடியல் சொல்யூஷனோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ, புரோமோ ஈத்தேன் பிளஸ் குளோரோ ஈத்தேன். அடுத்து என்ன எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பென்சீன் பிளஸ் டொலியின். அதுக்கடுத்து நான் ஐடியல் சொல்யூஷன் வித் பாசிட்டிவ் டீவியேஷன் CCl4 பிளஸ் பென்சீன். அடுத்து CCl4 பிளஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? கார்பன் டெட்ராக்ளோரைடின் ஆல்கஹால் எடுத்துக்கலாமா? ஸோ ஆல்கஹால் அப்படின்னு எழுதுறேன், நீ என்ன பண்ணலாம்? மெத்தனால் இல்லைனா எத்தனால் ரெண்டுத்தையுமே கூட எடுத்துக்கலாம். கார்பன் டெட்ராக்ளோரைடு பிளஸ் மெத்தனால், எத்தனால், இது எல்லாமே நம்மளுக்கு என்னது? பாசிட்டிவ் டீவியேஷன். அப்போ அடுத்து நம்ம மெயினாக என்ன பாசிட்டிவ் டீவியேஷன் அப்படின்னா எத்தனால் பிளஸ் வாட்டர். அதுவுமே நம்மளுக்கு என்னது? பாசிட்டிவ் டீவியேஷன். அப்போ சார் நெகட்டிவ் டீவியேஷனுக்கு எக்ஸாம்பிள் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட்ரிக் ஆசிட் இன் வாட்டர். நைட்ரிக் ஆசிட் இன் வாட்டர். ரெண்டாவது கீட்டோன் பிளஸ் CHCl3 சொல்லலாமா? எனக்கு அந்த இடத்துல எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? கீட்டோன் பிளஸ் CHCl3ல ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது பிட்வீன் ஆக்சிஜன் அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்னன்னு சொல்லலாம்? எஸ், அந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அண்ட் வேப்பர் பிரஷர் ஹவு இட் இஸ் ரிலேட்டட் இப்பதான் பார்த்தோம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அங்க ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடும்? எஸ், ஆட்டோமேட்டிக்கா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ வேப்பர் பிரஷர் டிக்ரீசஸ். எது ரெண்டுத்துக்கும் ஃபார்ம் ஆகும்?
oxygen and then hydrogen, bond formed between oxygen and then hydrogen. So this is very very important example, exam point of view ல negative deviation மறந்துடாத, right? அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா the same ClCl3 in acetic acid. அடுத்து என்ன எக்ஸாம்பிள்? HCl plus water. So இதெல்லாம் என்னது? Important examples of ideal solution, positive deviation and then negative deviation. Right? Perfect. அப்போ colligative properties பார்க்கறதுக்கு முன்னாடி அதே மாதிரி என்ன தெரிஞ்சிருக்கணும்? Mole fraction in vapor phase. Mole fraction in vapor phase. Mole fraction in vapor phase அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா சில விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோ. இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டேன்னா டால்டன்ஸ் லா. இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? டால்டன்ஸ் லா. டைரக்டாக எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். PA is equal to YA into PT. அப்போ PB is equal to YB into PT. PTனா என்ன? டோட்டல் ப்ரெஷர். PA PBனா நம்மளுக்கே தெரியும், கரெக்டா? அப்போ இதே ஈக்குவேஷனை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? YB is equal to PT upon PB. Sorry, YB is equal to PB upon PT. அப்போ இங்க YA is equal to PA upon PT. அப்போ எப்படி எழுதலாம்? ஒன் மோர் எக்ஸ்பிரஷன். PA அப்படின்னா என்னது? P naught A chi A upon PT means P naught A chi A plus P naught B chi B. அப்போ YB அப்படின்னா என்னது? P naught PB அப்படின்னா P naught B chi B upon PT னா P naught A chi A plus P naught B chi B. எழுதலாமா? எஸ். இதுல மெயினா நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா YA YB னா என்ன? YA YB அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A. கையேனா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A இன் லிக்விட் சொல்யூஷன், கரெக்டா? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A இன் வேப்பர் ஃபேஸ். அப்போ கை B அப்படின்னா என்ன? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B இன் எனக்கு என்ன ஃபேஸ்? வேப்பர் ஃபேஸ். எப்படி கைஏ பிளஸ் கை B இஸ் ஈக்குவல் டு 1 அதே மாதிரி YA பிளஸ் YB அதுவுமே எனக்கு எதுக்கு ஈக்குவல்? தட் இஸ் ஈக்குவல் டு 1. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இதுதான் மோல் ஃப்ராக்ஷன் இன் வேப்பர் ஃபேஸ், டால்டன் லா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தீஸ் டூ எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே. எஸ், இம்பார்ட்டன்ட் போர்டு எக்ஸாம் கொஷின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோல் ஃப்ராக்ஷன் இன் வேப்பர் ஸ்பேஸ். Yes, done my dear students. So யாருக்கு ஏதாவது doubts இருக்கா? Yes, anybody is having any doubts now? Yes, anybody is having any doubts? No doubts. Perfect. Next important property என்ன பார்க்க போறோம் அப்படின்னா colligative properties. So next we are stepping into important topic, colligative properties. colligative propertyனா என்ன? எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலா colligative propertyனா properties depends on the amount of solute particles. colligative property னா என்ன? properties depends on the amount of solute particle. அப்போ எதெல்லாம் நம்ம colligative property அப்படின்னா we are having 4 types of colligative property. என்னது? relative lowering of vapor pressure, அடுத்து elevation of boiling point, depression in freezing point, அதுக்கடுத்து osmotic
pressure. அப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குது ஜென்ரலாக ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிக்கல். எனக்கு எத்தனை காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஜென்ரலாக 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், இன்னொன்று எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், அடுத்து ஒன்று டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், அதுக்கு அடுத்து மெயினான காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். டன். ஸோ ப்ளீஸ் டூ மேக் அ நோட். இப்போ ஒவ்வொன்றத்தையும் ரொம்ப ப்ரிசைஸாக போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி we can able to do அந்த மாதிரி I am going to tell that. So please do done. Okay. So நோட் பண்ணி வச்சுக்கோ, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே it is going to be very very important. First எதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா RLVP. RLVP is nothing but relative lowering of vapor pressure. RLVP அப்படின்னா என்னது relative lowering of vapor pressure. நல்ல கவனி, வெரி சிம்பிள். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், when ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். கரெக்டா? நோ டவுட். அப்போ எனக்கு அந்த இடத்துல லோவரிங் இன் வேப்பர் ப்ரெஷர் நடக்குதா? when non-volatile solute is dissolved in volatile solvent. When non-volatile solute is dissolved in volatile solvent, எனக்கு எக்ஸாக்டா என்ன ஆகுது? வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீசஸ். கரெக்டா? அப்போ வேப்பர் ப்ரெஷர் எனக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ தான் பார்த்தோம் நான் வாலடைல் சொல்யூட்னா அதுலேருந்து எனக்கு வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகாது. அப்போது இன்டைரக்டாக பிபி எனக்கு 0 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தோம், பிடி வில் பி ஈக்குவல் டு பிஏ. பிடின்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம் பிஎஸ் அப்படின்னு சொல்லலாமா? அப்போது பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னா பிஎஸ் பிஏனா என்னது பி நாட் ஏ கைஏ. நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் we are dealing with binary solution. ஸோ என்ன எக்ஸ்பிரஷன் தெரியும்? ஃபார் பைனரி சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கைஏ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒன் காம்போனன்ட் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் another component is equal to 1. அப்போ கைஏவை நான் எப்படி எழுதலாம்? I can rearrange that expression. PS is equal to P naught A into 1 minus chi B. கரெக்டா? யா, 1 minus chi B. அப்போ 1 minus chi B அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா now again I can able to rewrite the expression. உள்ள simplify பண்ணலாம்ல, PS is equal to P naught A minus P naught A chi B. ரைட்? அப்போ எனக்கு இதுலேருந்து chi B வேணும். அப்போ எப்படி எழுதலாம்? எஸ், எனக்கு இதுலேருந்து chi B வேணும் அப்படின்னா இந்த P naught A எனக்கு இந்த பக்கம் அப்படியே வந்துச்சுன்னா ப்ளஸில் வரும். கரெக்டாக? ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் கைபிக்கு. அப்போ கைபிக்கு எனக்கு என்ன வரும்? பி நாட் ஏ மைனஸ் பிஎஸ் அப்பான் பி நாட் ஏ. பி நாட் ஏ மைனஸ் பிஎஸ் அப்பான் பி நாட் ஏ. அப்போது இதுதான் எனக்கு என்னது ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். சொன்னது புரிஞ்சுதா? இதுதான் நம்மளுக்கு என்னது RLVP எக்ஸ்பிரஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் RLVP அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதில் இந்த நியூமரேட்டர் P நாட் ஏ மைனஸ் பிஎஸ் எனக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டேன்னா P நாட் ஏ மைனஸ் பிஎஸ் அப்படின்றது எனக்கு என்னது லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். அதே P நாட் ஏ மைனஸ் பிஎஸ் அப்பான் P நாட் ஏ அப்படின்றது எனக்கு என்னது ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். சொன்னது புரிஞ்சுதா? அது லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், இது ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். டிஃப்ரென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். என்ன டிஃப்ரென்ஸ் சார் அப்படி சொல்ல போறீங்க அப்படின்னா நோட் பண்ணு, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நான் என்னன்னு சொல்லலாம்? டெல்டா பி அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது எனக்கு என்னது இட் இஸ் நாட் அ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எனக்கு ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் மட்டும்தான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
டன். ஸோ அப்போ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் எனக்கு என்ன கிடையாது, இட் இஸ் நாட் அ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சாரி, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் தான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் எனக்கு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ரைட், பர்ஃபெக்ட். ஸோ அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஆர்எல்விபிக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட் வேப்பர் ப்ரெஷர் ரெண்டுமே எப்படி ரிலேட்டட், கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வேப்பர் ப்ரெஷர், பாய்லிங் பாயிண்ட் வேப்பர் ப்ரெஷர் ரெண்டுமே எனக்கு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். கரெக்டா? அப்போ இப்போ நீ சொல்லு, நான் ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை டிசால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே தான் when a non-volatile solute is added to a liquid solvent, vapor pressure decreases. So boiling point increases. கரெக்டா? அதுதான் elevation in boiling point. எப்படி நம்ம elevate பண்ணலாம்? By supplying temperature. ரைட். அப்போ இதில் நீ மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிராஃப். கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஃப் எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஒரே கிராஃப்ல ஐ வில் எக்ஸ்பிளைன் போத் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் as well as டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா வேப்பர் ப்ரெஷர் எடுத்துக்கிறேன். வேப்பர் ப்ரெஷர் எடுத்துக்கிறேன். லெட் மீ டேக் டெம்பரேச்சர். நல்ல கவனி. சப்போஸ் எனக்கு இந்த லைன் இதுதான் 1 atm ப்ரெஷர் அப்படின்னா திஸ் ரெப்ரசன்ஸ் 1 atm ப்ரெஷர் அப்படின்னா சால்வெண்ட்டுக்கு கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். திஸ் இஸ் தி கிராஃப் ஃபார் சால்வெண்ட், பியோர் சால்வெண்ட். ஓகேவா? இது வந்து கிராஃப் ஆஃப் பியோர் சால்வெண்ட். சொல்யூஷனோட கிராஃப் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். திஸ் இஸ் தி கிராஃப் ஃபார் சொல்யூஷன். சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்? நான் வாலடைல் சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். அப்போ நல்ல கவனிச்ச அப்படின்னா temperature at which vapor pressure of pure solvent is equal to 1 atm temperature. Can I call it as boiling temperature of solvent? Yes, we can able to tell, my dear students. In the same way, this corresponding temperature at which vapor pressure of solution is equal to 1 atm is nothing but boiling temperature of solution. இப்போ மேத்தமெட்டிக்கலா நீ சொல்லு, அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் எதுக்கு அதிக வேல்யூ இருக்கு? பாய்லிங் டெம்பரேச்சர் ஆஃப் சொல்யூஷனுக்கு தான் அதிக வேல்யூ இருக்கு. கரெக்டா? ஸோ பாய்லிங் டெம்பரேச்சர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் கிரேட்டர் தேன் பாய்லிங் டெம்பரேச்சர் ஆஃப் சால்வெண்ட். அதனால தான் என்னன்னு சொல்றோம், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். சொல்யூஷன் அப்படின்னா அதில் என்ன இருக்கு? நான் வாலடைல் சொல்யூட் இருக்கு. நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும், பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ். ஸோ எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். அப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டெல்டா டிபி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டெல்டா டிபி எழுதணும் அப்படின்னா நம்ம எதுக்கு எழுதுவோம்? சொல்யூஷன் மைனஸ் சால்வெண்ட். கரெக்டா? டெல்டா டிபி அப்படின்னா டிபி ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் டிபி ஆஃப் சால்வெண்ட். புரிஞ்சுதா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன். டெல்டா டிபினா டிபி ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் டிபி ஆஃப் சால்வெண்ட். அப்போ மேத்தமேட்டிக்கலா சில எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா டெல்டா டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு மொலாலிட்டி. அப்போ ப்ரப்போர்ஷனாலிட்டி சைனை ரிமூவ் பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் கேபி இன்டூ எம். கேபியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இன்னொன்று ஃபார்முலா இருக்கு. என்னன்னா கேபி இஸ் ஈக்குவல் டு ஆர் டிபி ஸ்கொயர் பாய்லிங் பாயிண்ட். கரெக்டா? அப்போ
1000 into LV. சொன்னது புரிஞ்சுதா? அப்போ KB அப்படின்னா என்னன்னா we can write so many name. Constant. Let me write here. KB அப்படின்றது என்னன்னா KB is called as ebullioscopic constant or molar elevation constant. எப்படி KB கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஃபார்முலா. R அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியும். TB அப்படின்னா பாய்லிங் டெம்பரேச்சர் 1000 into LV. LVனா என்ன? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா எவாப்ரேஷன், கரெக்டா? ஸோ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். எப்படி லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் கண்டுபிடிக்கலாம்? enthalpy of vaporization upon molecular weight. Enthalpy of vaporization upon molecular weight. இந்த formula யூஸ் பண்ணி we can able to find out. Right? அப்போ depression in freezing point. இதே graph தான். Now I will explain. Listen carefully, my dear students. Elevation of boiling point. Depression in freezing point. Freezing point depression. Freezing point depression அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நல்ல கவனி, அதேதான். when a non-volatile solute is added. when a non-volatile solute is added, எனக்கு எக்ஸாக்டா என்ன ஆகுது? when a non-volatile solute is added, நம்ம என்ன பண்ணலாம்? added to a liquid solvent, vapor pressure எனக்கு என்ன ஆகும்? decreases. So freezing point also decreases. Vapor pressure decreases, freezing point decreases. நல்ல கவனி. இப்போ 3 phase diagram அப்படின்னு ஒன்று இருக்கு, படிப்பீங்க ஹையர் கிளாஸஸ் 12th அப்புறம் காலேஜ் லெவல்ல படிப்பீங்க. சால்வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது என்னது? சாலிட். இந்த பக்கம் இருக்கிறது லிக்விட். பாட்டம் அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறது எனக்கு என்னது? எஸ், கரெக்டா? அப்போ சொல்யூஷன் அப்படின்னு நீ பார்த்தேன்னா எனக்கு அந்த கிராஃப் எங்க வந்துருச்சு? கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு, ரைட்? அப்போ இதுக்கப்புறம் இருக்கிறது எனக்கு என்னது? சொல்யூஷனுக்கு சாலிட், இந்த பக்கம் லிக்விட், கீழே இருக்கிறது கேஸ். அப்போ இதுக்கு அடுத்து எனக்கு கீழே இருக்க பாயிண்ட் எனக்கு என்னது? சாலிட். இது வந்து சாலிட் ஃபார் பியூர் சால்வெண்ட். அப்போ சொல்யூஷனுக்கு பார்த்தேன்னா எனக்கு எங்க வந்து இது டச் ஆகும்? எஸ், இட் வில் கம் அண்ட் டச் திஸ் லைன், கரெக்டா? அப்போ எனக்கு இந்த டெம்பரேச்சர் எக்ஸாக்டா இது என்னது? ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ஆஃப் சொல்யூஷன். அப்போ இது என்னது? ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ஆஃப் சால்வெண்ட். ஜீரோன்னு போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இங்கே எழுதுனா கச்சமுச்சான் ஆகிடும். ஸோ அது சால்வெண்ட். அப்போ எப்படின்னு எழுதலாம்? அலாங் ஒய் ஆக்சிஸ் எதுக்கு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு? ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ஆஃப் சால்வெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சால்வெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கு, பாய்லிங் டெம்பரேச்சர்னு பார்த்தா சொல்யூஷனுக்கு அதிகமாக இருக்கு. அப்போ அந்த டிஃபரன்ஸ், இந்த டிஃபரன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டெல்டா டிபி, டெல்டா டிஎஃப் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா டெல்டா டிஎஃப் இங்க என்ன பண்ணோம்? சொல்யூஷன் மைனஸ் சால்வெண்ட். ஏன்னா சொல்யூஷன் வேல்யூ தான் அதிகம். ஆனால் இங்க என்ன பண்ணுவோம்? டிஎஃப் ஆஃப் சால்வெண்ட் மைனஸ் டிஎஃப் ஆஃப் சொல்யூஷன். நாட்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டெல்டா டிபி ஆஃப் டிபி சொல்யூஷன் மைனஸ் சால்வெண்ட், ரைட்? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது எப்படி பை எக்ஸ்பெரிமெண்ட் டெல்டா டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம்மோ, அதே மாதிரி டெல்டா டிஎஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம். டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் இன்டூ எம். கேஎஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆர் டிஎஃப் ஸ்கொயர் அப்பான் 1000 இன்டூ எல்எஃப். நல்ல கவனி, கேஎஃப் அங்கே வந்து கேபி அப்படின்றது எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், கேஎஃப் அப்படின்றது கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். இல்லைனா இதை என்னன்னு சொல்லலாம்? மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட். இங்கே வந்து மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட். இதை என்னன்னு சொல்லலாம்? மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? அப்போ எல்எஃப்
அங்க வந்து பாயிலிங் பாயிண்ட், அதனால வேப்பரைசேஷன். இங்க ஃப்ரீசிங் பாயிண்ட். அப்ப இது என்னது? latent heat of fusion. எப்படி latent heat of fusion நம்ம calculate பண்ணலாம்? Yes, how we can able to calculate? Enthalpy of fusion divided by molecular weight. எதுக்கு கண்டுபிடிக்கணுமோ அந்த solvent, அந்த moleculeோட molecular weight. Everybody getting the point? Yes, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப important exam point of viewல கிராஃபுமே. Yes, perfect my dear students. Yes, so இதுதான் என்னது? elevation of boiling point and then depression in freezing point. அடுத்து next property என்ன பார்த்தோம்? osmotic pressure, right? அப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கு? osmotic pressure. osmotic pressure. நல்ல கவனி. ஆஸ்மாசிஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். நல்ல கேட்டு. வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளானே எடுத்துப்போம், ரைட்? ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் impure வாட்டர். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அந்த அப்ளிகேஷன் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர், ரைட்? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ல எனக்கு என்ன நடக்கும்? இம்பியூர் வாட்டர்ல இருக்க வாட்டர் எனக்கு பியூர் வாட்டரை நோக்கி போகும், கரெக்டா? இம்பியூர் வாட்டர்ல இருக்க வாட்டர் பியூர் வாட்டரை நோக்கி போகும். அப்போ இம்பியூர் வாட்டர் அப்படின்றது என்னது? சொல்யூஷன். பியூர் வாட்டர் அப்படின்றது சால்வெண்ட். சொல்யூஷன் டு சால்வெண்ட் அப்படின்னா அது என்னது? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அப்ப சால்வெண்ட் டு சொல்யூஷன் அப்படின்னா ஆஸ்மாசிஸ், ரைட்? அப்போ ஆஸ்மாட்டிக் பிரஷர் அப்படின்னா என்னன்னா the minimum pressure apply to stop the osmosis process. அதுதான் நம்மளுக்கு osmotic pressure அப்படின்னு சொல்லுவோம். So the minimum pressure which must be applied, the minimum pressure which must be applied. On which side we need to apply? Must be applied to the solution side. Must be applied to the solution side to prevent what? To prevent osmosis. Now, what is this osmosis, my dear students? That is nothing but flow of solvent molecules from pure solvent to solution. Flow of solvent molecules from pure solvent to solution through a semi-permeable membrane. அப்போ இந்த ஃப்ளோவை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம எந்த பக்கம் அப்ளை பண்ணோம்? சால்வெண்ட்லேருந்து சொல்யூஷனுக்கு போகுது. அப்போ சொல்யூஷன் சைடில் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசென்டட் பை ஃபை. டைரக்ட் ஃபார்முலா என்ன தெரிஞ்சிருக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா ஃபை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சி. அப்போ ஃபை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. சில டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குன்னா எஸ்ன்னு இருக்கும். ஃபை இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்டி. S is nothing but solution constant. Value எல்லாமே எனக்கு என்னது? சேமாக தான் இருக்கும். Same as gas constant, right? So R value, S value ரெண்டுமே எனக்கு சேம் தான். gas constantக்கு என்னென்ன வேல்யூ? 2 calories Kelvin inverse mole inverse 8.314 joule per Kelvin per mole, 0.081 liter ATM Kelvin inverse mole inverse. அதே வேல்யூ தான் எனக்கு எதுக்கு? Sக்குமே. ஸோ ஒரி பண்ண தேவையில்லை. ஆனால் இதில் சில டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட 2 சொல்யூஷன் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். I'm giving 2 solution. Solution 1, solution 2. Solution 1க்குன்னு ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கு. Solution 2க்குன்னு ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கு. ரெண்டு சொல்யூஷனுக்குமே ஒரே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கு. இன்னொன்று ஒன்று கிரேட்டராக இருக்குன்னு வச்சுப்போம். நல்லா தெரிஞ்சுக்கோ. 2 solution having same osmotic pressure நான் அது என்னன்னு சொல்லுவோம்? ஐசோடோனிக் சொல்யூஷன். அது என்னன்னு சொல்லுவோம்? ஐசோடோனிக் சொல்யூஷன். ஒரு phi 1 is greater than phi 2 அப்படின்னா phi 1 இந்த கேஸில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
எதுக்கு கம்மியாக இருக்குது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்? 5.2க்கு. அப்போ 5.2வை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைபோடோனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், எவ்ரிபடி கெட்டிங் த ஐடியா? ஸோ எந்த சொல்யூஷனுக்கு அதிகமாக ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கோ அது ஹைப்பர்டானிக், எதுக்கு கம்மியாக இருக்கோ அது என்னது? ஹைப்போடோனிக். டன். எவ்ரிபடி கெட்டிங் த பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் என்னது? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் இதெல்லாமே தியரட்டிக்கல். சயின்டிஸ்ட் வந்து லேபில் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்துச்சு. எதனால? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது நம்மளுக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ். கரெக்டா? அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போது நான் ஒரு சொல்யூட்டை ஆட் பண்ணும்போது சப்போஸ் எனக்கு டிசோசியேட் ஆகுது அப்படின்னா அந்த கான்செப்டை கிளியர் பண்ணது யாரு? வேன்ட் ஆஃப் ஃபேக்டர். அப்போது லாஸ்ட் கான்செப்ட் என்ன தெரியணும் அப்படின்னா வேன்ட் ஆஃப் ஃபேக்டர். வேன்ட் ஆஃப் ஃபேக்டர். அப்போ நல்ல கவனி, வேன்ட் ஆஃப் ஃபேக்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா டைரக்டா அப்ளிகேஷன் கொடுத்துட்றேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட். வேன்ட் ஆஃப் ஃபேக்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை ஐ. அப்போ ஐ அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நார்மல் மோலார் மாஸ் அப்பான் அப்நார்மல் மோலார் மாஸ். இன்னொன்று ஒரு ஃபார்முலா இருக்கு. ஐ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அப்சர்வ்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்பான் தியரட்டிக்கல், ரைட்? தியரட்டிக்கல், otherwise we can also call it as calculated colligative property. இன்னொன்று ஒரு ஃபார்முலா இருக்கு. I is equal to total number of moles after association or dissociation. இப்போ தான் சொன்னேன். ஏன்னா நம்ம ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது அசோசியேட்டும் ஆகலாம், டிசோசியேட்டும் ஆகலாம். கரெக்டா? டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப்டர் association or dissociation upon என்ன எடுத்துக்கலாம்? upon initial number of moles. upon initial number of moles. இதெல்லாம் different formulas. நம்ம என்ன பண்ணலாம்? initial number of moles ன்னு எழுதலாம், இல்லைனா இப்படி வேணா எழுதவா? அதேதான், total number of moles before association or dissociation. Alright? So இதெல்லாம் different formula we can able to use. இப்போ சில கேட்டகரிஸ் இருக்கு. என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, சப்போஸ் எனக்கு மாலிகுல் டிசோசியேட் ஆகுது அப்படின்னா ஃபார் டிசோசியேஷன், அதே மாதிரி ஃபார் அசோசியேஷன். டிசோசியேட் ஆகுது அப்படின்னா எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா I is equal to 1 plus n minus 1 alpha. அசோசியேஷன் அப்படின்னா I is equal to 1 plus 1 by n minus 1 alpha. Just remember directly, my dear students. சொன்னது புரிஞ்சுதா? எஸ். அப்போ just use this formula. very important. எப்படி n calculate பண்ணலாம் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். n represents number of moles of product formed per mole of reactant. alpha அப்படின்னா என்னது? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். கெமிக்கல் ஈக்லிபிரியம், அயானிக் ஈக்லிபிரியம் பார்த்தோம். கரெக்டா? நம்மளுக்கு அது மூலமா கண்டுபிடிக்க தெரியும். ஸோ அந்த கிளாஸ் கவனிக்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல இருக்கும், தயவு செஞ்சு போய் கவனிங்க. ஸோ ஈஸியா ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ n ரெப்ரசன்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் பெர் மோல் ஆஃப் ரியாக்டன்ட். சப்போஸ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன். AlCl3 எனக்கு டிசோசியேட் ஆகுது. Al3 plus 3Cl minus. எத்தனை மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு? நல்ல கவனிச்சனா இங்க 3, இங்க 1. n is equal to 4.
from 1 mole of reactant தான ஃபார்ம் ஆயிருக்கு. then it is answer is correct. n value is 4. சொன்னது புரிஞ்சுதா? yes, done my dear students. yes, this is very very important. அப்போ இந்த கேஸ்ல ஆல்ஃபா அப்படின்னா எனக்கு என்னது? இந்த கேஸ்ல ஆல்ஃபா அப்படின்றது டிகிரி ஆஃப் dissociation. இந்த கேஸ்ல ஆல்ஃபா அப்படின்றது degree of association. Right? Anybody is having any doubts, my dear students? யாருக்காவது ஏதாவது doubts இருக்கா? yes, yes, done. அப்போ இங்க ஆல்ஃபா அப்படின்றது இது, n அப்படின்றது இது. இங்க ஆல்ஃபா இது அப்படின்னா n அசோசியேஷனுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டேன்னா n. n represents அங்க number of moles of product form. இங்க represents number of moles of reactant. number of moles of reactant. அப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்மளுக்கு dissociation அப்படின்னா அசோசியேஷன் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? let me write my dear students. 2 moles of CH3COOH எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? it will form a dimer. அப்போ எனக்கு எத்தனை மோல் அசோசியேட் ஆயிருக்கு? 1 மோல் அசோசியேட் ஆயிருக்கு. எத்தனை மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட்ல? 2 மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட்லேருந்து. அப்போ n value is 2. everybody getting an idea? so example is very very important my dear students. done. அப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிக்சர்ல வந்ததுனால எல்லா ஃபார்முலாவையுமே நம்ம என்ன பண்ணணும்? we need to once again rewrite. so அதனால எப்படி எழுதுவோம்? if you talk about formula, RLVP ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? அப்போ application of colligative property, application of Van 't Hoff factor I எப்படி எழுதுவோம்? first RLVP, that is P0 minus PS upon P0 is equal to I into chi B. then elevation of boiling point, எப்படி எழுதலாம்? elevation of boiling point delta TB is equal to I into KB into M. அதே மாதிரி depression in freezing point delta TF is equal to I into KF into M. osmotic pressure pi is equal to I into C into S into T, S and R. அப்போ எல்லாத்துலயுமே என்ன பண்ணணும்? I வந்து we need to incorporate. அப்போ once again I can write it as I is equal to chi B அப்படின்னா number of moles of B upon number of moles of A upon number of moles of B. again denominator I is equal to number of moles of B upon number of moles of A. எப்போ? for dilute solution, very dilute solution, number of moles of A is very much greater than number of moles of B. so these are the things I want you guys to make a note, my dear students. so this is all about solution chapter. done my dear students. so exam point of view பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன கான்செப்ட் எப்படி எழுதினேனோ அப்படியே please do write. it is more than enough for board exam point of view, right? so thank you so much my dear students. next classல அடுத்த one shot ஓட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். take care, bye bye, see you in next class.